நேற்று ராத்திரிக்கு அக்காவும் தங்கச்சி அப்படி சண்டை பிடிச்சளவ. இப்ப ஆளுக்கு ஒரு பக்கமா கொரட்டை விட்டு தூங்குறாளவ. கொஞ்சம் கூடமான எழுந்து ஒத்தாசை பண்ணக்கூடாது. ஒருத்திக்கும் பொறுப்பு இல்ல. இப்படியே விட்டா நாளைக்கு மாமியா வீட்டுல உன் ஆத்தாக்காரி என்ன சொல்லி கொடுத்தான்னு என்னையே தான் மானபகப்படுத்துவாளோ பாத்துக்க. என்ன குளிரடிக்கு. நான் சின்ன வயசுலலாம் அப்பா ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு கையில காலையில எழுந்து கோலத்தை போட்டுட்டு கம்மாயில போய் குளிச்சுட்டு வந்துதான் அடுத்த வேலையே பார்ப்போம். இப்ப பச்சை தண்ணியை ஏன் தொடுறோம்னு இருக்குப்பா. இந்த உமால இன்னும் தூங்கி எந்துக்கல பத்தியா. இக்க அரிசி மாவு வரைச்சி வச்சிருக்கா, வாங்கிக்கோ காலையிலன்னு சொன்னா. சொல்றதோட சரி. எம்மா, ஒரு சின்ன கோலம் போடுறதுக்குள்ள என்ன குறுக்கு வழி எடுக்கு. பார்த்து கோலம் விட்டு மட்டும் என்ன பிரயோஜனம். வரவங்க போறவங்க சரி கஷ்டப்பட்டு கோலம் விட்டுருக்காங்களே, கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போவாமனு இருக்காங்களே பாரு. அப்பந்தான் செருப்பு காலை வச்சு மேலே ஏறி தீத்தி மிதிச்சு எடுத்துட்டு போறாங்க. 4 பேர் போற பொது இடத்துல கோலத்தை போட்டுட்டு யாரும் மிதிக்க கூடாதுன்னா எல்லாம் தாண்டியா போவாங்க. இப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. இன்னும் 5 நிமிஷத்துல இந்த கோலம் என்ன கதிக்கு போக போதும். இக்கா எந்திட்டியா? அலே வாமா. எனக்கு முன்னாடியே எழுந்திருப்பேன்னு சொன்னேன். பத்தியா, நான் தான் முதலா எழுந்து கோலம் போட்டேன். எப்படி இருக்குமாலே? நல்லா இருக்கா? வேற எதுவும் டெக்கரேஷன் பண்ணணும்னா சொல்லு. நீங்க இந்த காலத்து புள்ளிவ ஏதாவது டெக்கரேஷன் பண்ணி விடாண்டி. அப்படியே சிம்பிள மொட்டையா இருக்க மாதிரி இருக்கு. இக்கா நீ அது பரவாயில்ல, எம்புட்டு அழகா போட்டிருக்க. எனக்கு இந்த 5 அடுக்கு தாமரை தவிர வேற ஒன்னும் போட தெரியாதுக்கா. நானே சிம்பிளா நான் கூட எடுத்து வச்சிருக்கேன். இதை போய் நல்லா இருக்குன்னு சொல்றேன். இது சிம்பிளா? இந்த கோலத்தெல்லாம் போடுறதுக்கு நான் 40 நாள் பிராக்டிஸ் பண்ணணுக்கா. மலே பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போவோம். நீயும் வெளிச்சம் வர்றதுக்குள்ள வாசல தெளிச்சு கோலத்தை போட்டுடு. நான் போய் டீ போட்டு குடிக்கிறேன். எக்க இந்த கோலமாவு கொஞ்சம் குடைக்க. டீ அரிசி மாவு அரைச்சி வச்சிருக்குன்னு சொன்னேன். எக்க மாவு இப்ப அரைக்கலக்கா. தீவாளிக்கு முறுக்கு சுடுறதுக்கு அரைச்ச மாவு அது கொஞ்சம் அப்படியே மிச்சம் கிடந்தது. அரிசி மாவுல எனக்கு கோலம் போட தெரியாது பார்த்துக்கேக்கா. கோலம் போட்டால் அப்படியே திரியா பறக்கும். அதான் கோலமாவு இல்லை, தீந்துடுச்சு. நேற்று சாயங்காலம் உப்புக்காரரும் வரலை. மாவு கொஞ்சம் கூடங்க. நானே மாவு கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டு வாங்கலான்னு பார்த்தேன். நீ என்னன்னா என்கிட்ட கேட்குற. சரி இந்தா சின்னதாக போட்டுக்கிட்டு கொஞ்சம் மாவு மிச்சம் வை. நான் இன்னும் 2 நாளைக்கு இந்த மாவு வச்சு தான் ஓட்டணும். சரிக்கா. சும்மா ஒரு 5 அடுக்கு தாமரை தானே, சின்னதாக தானே போட போகிறேன். கூடு ஏட்டி மாலே. அந்த வசந்தி இன்னும் எந்திக்கல போல இருக்கு. போய் எழுப்பி பாரும்டி. மார்கழி மாதம் காலையில் எஞ்சி வாச தெளிச்சு கோலம் போடணும்னு கொஞ்சம் கூட இல்லை பற்றி அவளுக்கு. நமக்கு எதுக்கு வீணா வம்பு. அவள் எழுந்து அவள் வாசலில் கோலத்தை போடுறா போடாட்டி இருக்கா. வேணாக்கா. நடிச்சுமா ஒரு பார்த்துக்காவது கூட்டு பாருடி. அப்புறம் காலையில் எழுந்து நம்ம வாசலை பார்த்துட்டு காண்டு ஆயிடுவா. ஆமாக்கா சரிதான். அவளை ஒன்றும் ஒழுங்காக செய்ய மாட்டா. செய்கிற நம்மளை பார்த்தும் பொறாம பிடிக்கா. ஏக்கா இவ இப்படி மாறிட்டா? கொஞ்சம் கூட எனக்கு அவள் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எம்மா நீ நின்னா கதை அழுந்துக்கிட்டே இருப்ப. நான் உள்ளே போகிறேம்மா. மாமா எழுந்து காலையிலே வயலுக்கு போவாரு. அவருக்கு காப்பி கீப்பி சூட வச்சு கொடுக்க. பார்த்து இந்த பக்கம் கோலத்தை மிதிக்காதுமாலே. வண்டிகார பயிலவா யாரும் போனானவனா கோலத்தை மிதிக்காம போச்சல்ல சரியா? உன்ட்ட சாணியில பூசணி பூ வச்சா நல்லா இருக்கும். எங்க கிடக்குது தெரியல பூவு. ஐயோ என்னடி இது? காலையில மணி 6 ஆச்சு. இன்னும் படுத்த பாய சுருட்டுல இந்த பொம்பளை என்ன குடும்பம் நடத்துறா? ஐயோ ஆயா கிழவி காலையிலேயே ஆரம்பிச்சிடுச்சுடா. இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் 1 நாள் முழுசா ஆகல. அதுக்குள்ள இந்த கிழவியோட டார்ச்சர் தாங்க முடியலப்பா. முட்டைக்கண்ணா எங்கடா உங்க ஆத்தா? என் மொட்டை கிழவி உங்க ஆத்தா எங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு எவ்வளவு திமிரு? என்ன மொட்டை கிழவிங்கிற? இவர் சின்ன பையங்கிறதால உடைய சும்மா விடுற. இன்னொரு முறை இப்படி எல்லாம் பேசுன அதோட வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதே. அப்பா எழுந்துடா. டேய் கபில மிஸ் எழுந்துடா. புள்ளையா என்னடா உனக்கு? எதுக்குடா அப்படி போட்டு காலையிலே அடிக்கிற? மொட்டை கிழவிய பாருடா. வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொல்லுது. என்னைய தூக்க கூட விட மாட்டேங்குதுடா. திட்டிக்கிட்டே இருக்கு. என்னைய முட்டை கண்ணன்னு சொல்லுது. வாடா நம்ம போலாம். காலையில எழுந்துட்டீங்களா? தங்கம் டீ போட தான் போயிருக்கா. நீங்க தான் நேத்தே சொல்லிட்டீங்கல்ல காலையில 5 மணிக்கெல்லாம் டீ குடிச்சாதான் எனக்கு. எப்பா எனக்கு டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும். மணி 6 ஆகுது. இன்னும் படுத்த பாய சுருட்டுல பொண்டாட்டி. என்ன குடும்பம் இப்படியெல்லாம் இருந்தா எனக்கு பிடிக்காதுப்பா. வேலைக்கு போற ஆம்பளை விடியறதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகணும். ஏன் பெருசுலாம் அப்படித்தான். எங்க அப்பா விடிய வீட்லயே படுத்து தூங்குவாரு. அவரு வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. சோனபதா அமைதியா இருக்க போறியா இல்லையா? குள்ளையா நீ ரொம்ப வாய் பேசுற குள்ளையா. எப்பா இந்த ஆச்சி நேத்து நான் வந்ததுல இருந்து என்னைய குள்ளையான்னு சொல்லுதுப்பா. ஆச்சி உன்னைய செல்லமா தானே கூப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் கோச்சு கூடாது. அம்மாடி என்னம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வீடெல்லாம் தொடச்சிட்டியா? வாசல்ல கோலம் போட்டுட்டியா? அம்மா நேத்து நீங்க சொன்ன மாதிரியே 4:30 எழுந்து கோலம் போட்டுட்டோமா. 4:30? மணிய பாத்துட்டு தான் எழுந்தியா இல்லையா? கரெக்டா நான் எழுந்திருக்கும் போது மணி 4:35மா. 4:35ன்னு சொல்லணும். 4:30ன்னு சொல்லக்கூடாது. நேர காலம் பாக்குறதுல நான் கரெக்டா இருப்பேன். எப்பவும் என் வீட்டுல 3 மணில இருந்து 4:30க்குள்ள விளக்க ஏத்திடுவோமா.
நாளைக்கு மேல ஒரு நிமிஷம் தவறிட்டாலும் அன்னைக்கு முழுக்க என் வீட்ல பச்சை தண்ணி கூட நான் சாப்பிட மாட்டேன். நீ என்னன்னா இன்னைக்கு 4:35க்கு எழுந்துதான் வாச தெளிச்சு கோலம் போட்டு சாமியை கும்பிட்டேன்னு சொல்ற. இன்னைக்கு ஏதோ சரின்னு விடுற. இதே மாதிரி தொடர்ந்துச்சு அப்ப நல்லா இருக்காது பாத்துக்க. கோயிலுக்கு போற பழக்கெல்லாம் இருக்கா? இருக்குமா, அதெல்லாம் இருக்கு. போவோம் எப்பயாவது. என் வீட்டுல இருந்தா திறந்தவரும் கோயிலுக்கு போகணும். ஆமா, நீ இன்னும் காலையிலேயே குளிக்கலையா? ஐயே, ஏமா என்னம்மா நீ பொம்பளை? மார்கழி மாசம் பிறந்துருச்சு. ஒரு குடும்ப பொம்பளை காலையில எழுந்து குளிச்சு தலைமழுவி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுறது இல்லையா? என்னப்பா டொக்கு? கேக்குறாங்கல்ல, ஒரு குடும்ப பொம்பளை இப்படியா குளிக்காத பாடுறியா இருப்பா? அம்மா அந்த காலையிலேயே கொஞ்சம் குளிருச்சு, அதனாலதான் போய் குளிக்கிறேம்மா. மார்கழி மாசத்துல பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், வெந்நியெல்லாம் போட்டு குளிக்க கூடாது. சரிம்மா சரி. சரி போ. அப்புறம் இன்னைக்கு காலையிலேயே கோயில்ல பஜனை இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சுக்க. காலைக்கு வீட்டுல யாரும் சாப்பிட வேணாம். நீ என்ன பைத்தியமா? நீ சாமி கும்பிட, நீ விரதம் எடுக்கணும், நீ மட்டும் இருக்கணும். எங்க எல்லாரும் சேர்த்து ஏன் எடுக்க சொல்ற? ஏய் சோழமுதா, இந்த பக்கம் வாடா. அம்மா அவன் எதோ தெரியாம பேசிட்டாமா, மன்னிச்சிடுங்கம்மா. சரி அம்மா, உன் மவனுக்கு வேணா சாப்பாடு செஞ்சு கொடு. நீ உன் புருஷனும் விரதம் இருங்க. எனக்கு விரதம் இருந்தா ரொம்ப நல்லது, அதுக்காண்டி தான் சொன்னேன். இங்க யாரு எவரு எனக்கு என்ன உரமுறையா? என் வீட்டுல தங்கி இருக்கீங்க, அப்புறம் உங்க தரத்துல என்னைய வந்து ஒட்டிக்குச்சுன்னா நான் உங்களை மாதிரி ஆண்டியா அடுத்த வீடு தேடி அலைவோம்ல, அதுக்குதான் சொல்றேன். சும்மா வழ வேலையை பார்க்காம சீக்கிரம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு சூடா காபியை போட்டு கொண்டு வா. நான் தோட்டத்து பக்கம் உட்காந்து இருக்கேன். வீட்டை உங்களுக்கு வாடகை கொடுத்த பிறகு நிம்மதியா இந்த இடத்துல படுத்து எந்திரிக்க முடியல. நான் போய் பால் வாங்கிட்டு வரட்டுமா? போய் பால் வாங்கிட்டு வந்து நேரா அந்த கிழவிய பதிச்சு அது வாயில ஊத்து. காலையில என்ன சண்டை பிடிக்குது பாத்தியா? இதெல்லாம் என்னதான் ஜென்மமோ? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேசுது. நம்ம கத்துறா அதை ஒட்டிக்குமா? ஏன் இந்த கிழவி இப்படி எல்லாம் பண்ணுது? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இந்த பொம்பளை இவ என்ன பொம்பளையே இல்ல ராட்சசியா? அதுக்குதான் இவளுக்கு யாருமே இல்ல போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல இருந்தா நம்மள சீக்கிரத்துல போய் சேர்ந்துருவோம். முதல்ல கிளம்பு, எனக்கு இந்த வீடே வேண்டாம். வேற எங்கேயாவது என்னை கொண்டு போ சாமி. ஆமா எப்பா, வீடு நல்லா இருக்குன்னு பார்த்தா பேய் பார்க்கல விட மோசமா இருக்கு எப்பா. அண்ணா அவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க, வயசுல பெரியவங்க, அவங்க எது சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குமா. அட்வான்ஸ் வேற 20,000 கொடுத்துட்டோம். கையில இன்னும் 30,000 தான் இருக்கு. மறுபடியும் வேற வீட்டுக்கு போறோம்னு சொன்னா பணத்தை அவ்வளவு சீக்கிரம் இவங்களாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க தங்கம். ஏதாவது ஒரு நல்ல வேலையை ஏற்பாடு பண்ணிக்கோ முதல்ல, சரியா? என்னவோ பண்ணு. சரி, சீக்கிரம் அவங்களுக்கு டீயோ காஃபியோ போட்டு கொண்டு போய் கொடு. இல்லைன்னா அதுக்கும் வந்து சண்டை பிடிக்க போறாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, சரியா? எதுவும் வாய் கொடுத்து அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்காத. இந்த பாரு தங்கம், எதுவும் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்காத, சண்டை எடுத்து வச்சிருக்காத சொல்லிவிட்டேன். வெளியில போயிட்டு வரேன் நானு. அட கொழுப்படுத்த விட மூஞ்சில குத்திரும் பாத்துக்க. இரு அந்த கிழவி கிட்ட உன்னை கோத்து விடுறேன். ஐயா சாமி, இந்த வீட்டுல நாயினே இருக்க மாட்டேன். பேய் பிசாசோட மோசமா இருக்கு அந்த கிழவி. அதுகிட்ட போய் யாருப்பா? நான் வசந்தியத்தை வீட்டுக்கு போய் விளையாண்டு இருக்கேன், அப்புறமா வாரேன். சரி. மத்தியானத்துக்கு அத்தை எதுவும் சமைச்சா அம்மா கேட்டுச்சுன்னு ஒரு கப்பல போட்டு வாங்கிட்டு வா. இந்த புத்தி மட்டும் உனக்கு எங்க போனாலும் மாறாத. வாங்கிட்டு வார. நீ பாய சுருட்டி வச்சியா இல்லையா? வச்சிட்டேன். ஐயா இந்த பொம்பளை பண்றது என்னடி இது கூத்தா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல சொந்தமா இடத்த வாங்கி சொந்தமா வீடை கட்டிடணும். ஐயோ, ஒரு நாளைக்கே இந்த பாவி நம்மள இப்படி போட்டு சாவடிக்கிறாளே. ஐயோ, காலையில யாரு இவ்வளவு மெசேஜ் அனுப்புறது? நிம்மதியா தூங்க கூட முடியல. இத்தனை மெசேஜா? மார்கழி திங்கள் வாழ்த்துக்கள், மார்கழி முதல் நாள் வாழ்த்துக்கள், தீபான திங்கள், மங்களமான மார்கழி திங்கள். நீதி வந்து அதே நம்பரு. யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. Who is this? மார்கழி முதல் நாள் காலையில் கோலம் போட்டாச்சா? யார் இது? ஒரு பொண்ணுக்கு நெற்றியில் பொட்டு எவ்வளவு அழகோ அது போல வாசலில் கோலம் போடுவதும் அழகு. என்னடா எனக்கு வந்து சோதனை? எவன்டா இவன்? ஏய், யார் நீ? காலையில கடுப்பு கிளப்பிட்டு இருக்காத, அப்புறம் கண்டவரையும் வாயில வந்துட போதே. எனக்கு உங்களை தெரியும். உங்களுக்கு என்னை தெரிய வேண்டும் என்றால் கொஞ்சம் பொறுத்திருக்கவும். உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக நான் இருப்பேன். காஃபி குடிச்சாச்சா? அவனு கணவர பையன் கடலை போடுறானா? ஐயோ, யாருன்னு தெரியலையே. நீங்கள் பேசாமல் இருக்கும் ஒரு நொடியும் எனக்கு ஒரு யுகம் போல உள்ளது. ஒரு நல்ல நண்பனாக, ஒரு தோழனாக உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உங்கள் கவலைகளை அனைத்தும் என்னிடம் நீங்கள் கூறலாம். யாரோ தெரியல, பேசுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பத்தியா வாசலுக்கு வாசல் என்ன அழகா கோலம் போட்டு வச்சிருக்காளவே. ஐயோ, நான் தான் நல்லா தூங்கிட்டேனா? நமக்கு இந்த மாதிரி அழகா கோலமும் போட தெரியாது, ஒண்ணும் போட தெரியாது. சும்மால சிரிக்கி கலர் கோலம்லாம் போட்டிருக்கா. ஒரு எட்டு வந்து எழுப்புனால பாரு. வராம பிடிச்சவளுங்க. இவளுங்கெல்லாம் எப்படித்தான் நல்ல வாழ்வாளுங்கன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரியே படுத்து உறங்கிட்டு இருக்காளே. சரி, ஒரு வாரத்தை அவளை கூப்பிட்டு பார்க்கும். அவ வாசம் அப்படி கடக்க ஒரு சின்ன பூக்கோலம், சின்னோண்டு பூவு போட்டா என்ன கேடு அவளுக்கு? ஏடி வசந்தி, இவளுங்க என்ன நமக்கு கோலம் போட்டு கொடுக்கறது? இன்னைக்கு நம்மள கோலத்தை போட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சு தள்ளும். இவ்வளவு ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கோலம் போட தெரியாது.
இந்த கோலத்தை போட்டோ எடுத்து இன்னைக்கு நம்ம பந்தா காமிச்சிக்கலாம். மார்கழி 1 நான் போட்ட மங்களகரமான கோலம். ஐயோ ஐயோ, காலையிலே என்ன அழகு. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான தாமரைப்பூ கோலம். சூப்பர் அடி வசந்தி, சூப்பர். ரெண்டத்தையும் அழகா போட்டோ எடுத்தாச்சு. இப்ப நம்ம வாசல்ல போய் கோலம் போட வேண்டியதே. கோலம் போட்டிருக்க மூஞ்ச பாரு, மூஞ்ச. கோலமா போட்டிருக்க கோலம். ஐயோ, கேட்டுக்கிட்ட உமால வேற வந்துட்டா. அவளுக்கு என்ன நல்லது செஞ்சு என்ன பிரயோசனம் இங்க? நான் வாசம் மட்டும் வெறும் வாசலா கிடக்கு. ஒரு 10 தண்ணி கூட தெளிக்க நாது இல்ல. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா ஓடி ஓடி நம்ம செஞ்சு என்ன ஆச்சு இப்ப? நண்டு கிட்டத்தனமா தானே நடந்துக்கிறாளுங்க. வசந்தி, நீ பண்றது கொஞ்சமாவது உனக்கு நல்லா இருக்கா? என்ன என்ன நல்லா இருக்கா? என்னடி உனக்கு? நான் பாட்டுக்கு என் வாசல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேக்குறேன். ஏண்டி, பாவம் அந்த ராசாத்தியக்கா காலையில 5 மணிக்குலாம் எழுந்து அழகா கோலம் வச்சிருந்தது. வேணும்னே தண்ணி ஊத்தி அதை அழிக்கிற. என்னது? ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டி உன் நாக்குல புத்து வைக்க எதுக்குடி நீ அவ கூட சேர்த்து விடுற? வேணும்னே தண்ணி ஊத்துனதை நீ பாத்தியா? நீ பாத்தியாடி? சும்மா புளியிட்டு நிக்காத. நீ தண்ணி ஊத்துனதை நான் பார்த்துட்டு தான் கேக்குறேன். நான் இங்க தான் இருந்தேன். ஏடி, இந்த பாரு, தோ இருக்குல்ல இந்த செவத்தோட என் வீட்டு இடம். இங்க நான் தண்ணியும் ஊத்துவேன், என்ன வேணா ஊத்துவேன். அதை கேட்க நீ யாருடி? 3வது வீட்டுக்காரி, உன் வேலை என்னவோ அதை பாரு. அதுக்காக நீ பண்ற அநியாயத்துல பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? உன் வீட்டு வாசப்படி எங்க இருக்கு? நீ தண்ணி ஊத்துன இடம் எங்க இருக்கு? கொஞ்சமாவது நியாயத்தோட பேசு. நான் சும்மாப்பா உன்டெல்லாம் பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லவ மாதிரி அப்படியே அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். உனக்குலாம் எவ்வளவு செஞ்சிருப்பேன். சீ, என்ன செஞ்சுட்ட? என்னென்ன செஞ்சுட்ட அப்படி? வரைக்கும் நீ எனக்கு என்னென்ன செஞ்சிருக்க சொல்லு, நீயே சொல்லு. நீ மாதிரி சொல்லி காட்டுறவன் நான் ஒண்ணும் கிடையாதுடி. போடி வேலையை பார்த்துக்கிட்டு. போறாம பிடிச்சவளே. ஏண்டி, நீ உன் ஆத்தா வீட்டுக்கு போறப்பல எத்தனை முறை அந்த வாசல் தெளிச்சு நான் கோலம் போட்டிருப்பேன். இன்னைக்கு நீ எழுப்பி விட்டா என்ன கொஞ்சிருவேன்? வசந்தி வசந்தின்னு ஒரு முறை தான் கூப்பிட முடியும். அல்ல எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி வீட்டை இழுத்து புத்திக்கிட்டு நீ தூங்குற. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் தூங்கணும்ல, அதோட நிறுத்து. நீ ஒன்னும் அவளுக்காக பறிஞ்சு பேசிக்கிட்டு வர வேணாம். போய் உன் வேலையை பாரு. உன் கோலம் நல்லா தானே இருக்கு. உன் வீட்டுக்கு வந்து நான் எதுவும் செய்யல. ஒத்திக்கிட்டு போடி வந்துட்டா. இப்பதான் நல்ல விளாட்ட நடிக்க ஆளை பாரு. நல்லா காலையிலே அந்த அக்கா சொன்னுச்சு, நம்ம வீட்டுல எல்லாம் காலையிலே எழுந்து கோலம் போட்டுட்டோம். அந்த வசந்தி வந்து பார்த்ததும் அப்படியே தாம் தூம் தயத்தக்கன குதிப்பானு சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படி வேற சொல்லிக்கிட்டீங்களா? ஏண்டி வெக்க கட்டவளுகளா? நான் இல்லாத நேரத்துல என்னைய பத்தி பேச கொஞ்சம் கூட உங்க நாக்கு கூசல? சொல்லிக்கிட்டாளவளமே. நீங்க கோலம் போட்டா எனக்கு என்ன, போடாட்டி எனக்கு என்ன? ஊருக்குள்ள தெருவுக்குள்ள நீங்க மட்டும்தான் நல்லா வாழணும்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பக்கத்துக்கு பக்கத்து வீடா இருந்துகிட்டு கூப்பிட்டாலாம் இவ என்னைய காலையிலே வசந்தி எந்திரி எந்திரின்னு. இதை நான் நம்பணும்? அடிச்சம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியும். முதல்ல இந்த சிறுக்கி விட்டு குளத்துல தண்ணி ஊத்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கிழங்கு நோண்டினது போதும்ல? போதும்யா, போதும் போதும். இதோட நிப்பாட்டிக்க சொல்லு. 100 கிழங்கு அவியலுக்கு போட்டிருக்கேன். இந்த பச்சை கிழங்கு 100 இருக்கு. இது போதும்ல இன்னைக்கு? இதெல்லாம் இது வியாபாரம் ஆகுதான்னு பாக்கலாம். வரும் நாளையில இருந்து 400-500 கிழங்கா நோண்டி எடுத்துக்கலாம். என்ன? அப்ப சரி. அப்ப அந்த கிழங்கு அவிஞ்சிருக்கும், நான் போய் எடுக்கிறேன். இந்த போகையில முதல்ல பிள்ளை வீட்டுல கொடுத்துட்டு போயிடலாம். சரி. இந்த ஆளுகளுக்கு சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விடு. சாப்பாடு பழையது எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு அப்படியே நேரமா கிளம்புனா அந்த பள்ளியெடுத்து பக்கம் போய் உட்காந்து கிடந்தா பிள்ளைங்க வாங்கும். சரி மாதிரி குழந்தைய போ இந்த ஆளுல அனுப்பிட்டு வரேன். நீங்களும் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு எடுத்துக்கோங்க. நீ மாதிரி நாளைக்கும் நேரம் வளர்த்தாதே கொஞ்சம் வெள்ளனமா வந்துருங்க. என்னையா வீடு அப்படி அப்படியே திறந்து கிடக்கு, ஆளை காணோம். ஏன் இப்படி கீழே இறக்கி வையா? ஏன் சுமந்துக்கிட்டே நிக்கிற? என்னது காலையிலேயே எங்க கிளம்பிட்டீங்க 2 பேரும்? கிழங்கு நிறைய இருந்துச்சுல, கொண்டு வித்துட்டு வரலாம்னு போறேன். கிழங்கு நிறைய இருந்தா ஆளுக்கு நாள அள்ளி கொடுக்க வேண்டியதானே. விற்க போறீங்கன்னு சொல்றீங்க. ஏப்பா எதுவும் 3-4-10 ரூபான்னு வித்தா செலவுக்கு ஆகும்ல, அதுக்குதான். அதனால வேவாத வெயில நீங்க 2 பேரும் கிழங்கு விற்க கிளம்பிட்டீங்களா? அப்படியே எங்க செலவுக்கு பணம் இல்லாம ஆளுக்கு கையேந்திக்கிட்டு நிக்கிறோம். எங்களுக்கும் கை செலவுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் உங்களை நம்பி வாழறது? தனியா போன பிறகு எங்களுக்கு வேண்டியதை நாங்களே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவிச்ச கிழங்கு 2 கட்டும், பச்சையில 2 கட்டும் எடுத்துக்கூடியா? பச்சை எல்லாம் வேணாம், அவிச்சது இருக்குல்ல அது மட்டும் போதும். என்னப்பா நீயும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டியா? இந்த அக்கம் பக்கத்து வீட்டுக்கு 2 கட்டா கொடுத்துருப்பா. டேய் சும்மா இரு. இந்த கிழங்க வாங்கிக்கிட்டு கையில 5-10 இருந்தா கொடு. உன் கையால காசு வாங்கினா ராசியா இருக்கும். வார இருங்க, எடுத்துட்டு வரேன். தங்க இருந்தா அந்த கிழங்கு ஒரே ஆளா தின்னு தீத்துருப்பா. அவளுக்கு கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். என்னம்மா மூஞ்சி வாடி போயிடுச்சு? பிள்ளைங்க கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை தான் உன் பொண்டாட்டி கதை. எதுவுமே பண்ணாத மாதிரி தங்க இருந்தா எல்லாத்தையும் தின்னு தீத்துருப்பான்னு சொல்ற பத்தியா? என்னவோ விளையாட்ட சொல்லிட்டாமா. சந்தோஷமா மூஞ்சி சிரிச்சுக்கிட்டே வந்தீங்க. இந்த மாதிரி சோகமா இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. பாத்துக்க, போற வழியில தானே தங்கம் அங்க பம்பைக்கார வீட்டுல கொடுத்துன்னு இருக்கா. புள்ள இருந்தானா 2 கட்டு கையில கொடுத்துட்டு போ. கொடுத்தா வாங்க வாழச்சாமி, இருமாப்பு கொண்டவ. ஏனாம்னு முடிவு பண்ணிட்டா சாவா வாழ்வா, வாசல்ல கூட வந்து நிக்க மாட்டாவ. அதெல்லாம் வாங்கிப்பாமா. அவ வீரப்பா இருந்தா இருக்கட்டும், தப்பு யாரு மேல நம்ம மேல தானே. நம்ம பிள்ளைக்கு நாம தாம செய்யணும். அங்க காசு காலையில இட்லியை வச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போங்களேன். வேணாம், ராத்திரி செஞ்ச பழைய சோறு அப்படியே தான் இருந்துச்சு, தண்ணி ஊத்தி எடுத்துக்கிட்டு போறோம். இவெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுச்சுங்களா? இப்பதான் போடுச்சுவேன். சாயங்காலம் அது வந்த பிறகு கிழங்கு கொடுத்துக்கிறேன் நானு. இல்ல இதை நீ வச்சுக்க, நான் அந்த பள்ளியோடத்து பக்கம் தான் போறேன், பிள்ளைகள்ட்ட கொடுக்குறேன். மத்தியானம் நேரம் அங்க வந்தேறியில சாப்பாடு செஞ்சு வச்சிடறேன், சாப்பிட்டுட்டு போயிடலாம்.
சரி சரி வாரோம் தம்பியா போலாம். பார்த்து போங்க சரியா? பஸ் ஸ்டாண்டு கிட்ட அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காதியா எம்மா. அப்பாவை எதுவும் சொல்லாத. எனக்கு சாப்பிடலாம், உங்களுக்கு தானே ரொம்ப பிடிக்கும், எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றியா? வரவே அவங்க வந்தாக்க கிழக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்க வேண்டியதுதானே. தங்கத்துக்கு பிடிக்கும் அவளுக்கு பிடிக்கும்னு அதெல்லாம் உன்ட்ட கேட்டாங்களா? நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? தங்கத்துக்கு பிடிக்காதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதோ? நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இருக்கிறதுல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குற? நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? இப்படி நான் போனது உங்க அம்மா அப்படியே நல்லா கிண்டி விட்டுடுச்சே. யாரும் எதையும் கிண்டல, நீ தான் முடிச்சதை மறுபடியும் ஆரம்பிக்கிற. ஆமா ஆமா, நான் தான் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். தெரியாம பண்ணிட்டேன், அதனால அதையே பிடிச்சிட்டு இருப்பீல நீங்க. எம்மா உடனே என் பக்கம் சாஞ்சிடாதம்மா. நீ பேசுறதெல்லாம் என்னால தாங்க முடியாது. என்ன சொன்னீங்கப்பா? நீங்களும் 2-3 நாளா ஒரு மாதிரி தான் இருக்கியே. தாங்க முடியாதம்மா நான் பேசுறத. அப்படியே ஊர் உலகத்துல இல்லாத சொல்லிவிட்டேன் பாரு. ஆத்தால மாமன ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க. ஆமா வா வா. என்ன உன் மாமிய பணங்கிழங்கு கொடுக்க வந்துச்சே? வருஷத்துக்கு வருஷம் உன் வீட்டுல மட்டும் பணங்கிழங்கு நல்ல விளைச்சபுல இருக்கு. இன்னும் கிழவனும் கிழவியும் வியாபாரத்துக்கு போற மாதிரி கிளம்பி இருக்குங்க. ஆமா ஆமா. இக்கா சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பாரு. ஆமா, உள்ள வந்து அடைஞ்சா வீட்டு உள்ளாரே இருப்பியா? வெளில என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பார்க்க மாட்டியா? ஆண்டி என்ன என்னவா? இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா கொலையே நடந்திருக்கும் வாசல்ல. எதுக்குடி? எதுக்கா? எல்லாம் கோலத்துக்குதே. கோலங்கிற எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமா ஆமா, உன் வாசல்ல வந்து பாரு.